தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே. உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சியானது சற்று வித்தியாசமான முறையில் இருக்க போது. என்னென்னு சொல்லி சொன்னால், நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் சிவன் ராத்திரி விரதம். அந்த வகையிலே இந்த சிவன் ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றிருக்கும். அந்த வகையிலே சிவனொளி பாதமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கின்ற சிவ ஈஸ்வர பெருமானினுடைய திருத்தலத்திலே நடைபெற்ற, அதாவது சிவன் ராத்திரி தினத்தன்று நடைபெற்ற சிறப்பான விடயங்களை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஈழவள நாடு எங்கள் சிவபூமி, லங்கேஸ்வரன் ஆண்ட சிவபூமி. ஈழவள நாடு எங்கள் சிவபூமி, லங்கேஸ்வரன் ஆண்ட சிவபூமி. சைவமும் தமிழும் தழைத்தோங்கும் சிவபூமி. சைவமும் தமிழும் தழைத்தோங்கும் சிவபூமி. தாண்டவம் ஆடிடும் சிவபூமி, தாண்டவம் ஆடிடும் சிவபூமி. எங்கள் சிவபூமி, எங்கள் சிவபூமி. ஈழவள நாடு எங்கள் சிவபூமி, லங்கேஸ்வரன் ஆண்ட சிவபூமி. ஈழவள நாடு எங்கள் சிவபூமி, லங்கேஸ்வரன் ஆண்ட சிவபூமி. லங்கேஸ்வரன் ஆண்ட சிவபூமி, எங்கள் சிவபூமி, எங்கள் சிவபூமி. இந்து சமுத்திரத்தின் முத்து என போற்றப்பட்டதும் திருமூலரினால் சிவபூமி என அழைக்கப்பட்டதுமான ஈழமணி திருநாட்டில் சைவமும் தமிழும் தழைத்தோங்கும் வகையில் அமைந்திருக்கும் மலையே சிவனொளி பாதமலையாகும். இம்மலையானது சப்ரகமுவா மத்திய மாகாணங்களுக்கு இடையிலான எல்லையில் அமைந்துள்ளது. மலையேற ஆரம்பிப்பதற்கு முன்பு மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் சிவ ஈஸ்வர ஆலயமாகும். இந்த சிவ ஈஸ்வர பெருமானினுடைய திருத்தலமானது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆரம்பிக்கப்பட்டது. நான் நினைக்கின்றேன் 2010ஆம் ஆண்டு கால பகுதியில் தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது புதிதாக. என்னோட சொல்லிச்சுன்னா, இந்த சிவனொளி பாதமலையிலே சிவபெருமான் இருந்ததற்கு எந்த ஒரு ஆதாரங்களுமே இல்லை. அப்ப இதன் பிரகாரம் யாழ்ப்பாண குருக்களூரால் 1980ஆம் ஆண்டு கால பகுதியில் மஸ்கலியாவை பொறுப்படுத்தார். அந்த மஸ்கலி ஆலயத்தை பொறுப்படுத்தார். அப்ப இதன் பிரகாரம் தான் அந்த இடத்துல ஒரு சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என எண்ணுகின்றார். அப்ப அதன் பிரகாரம் அவர் அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிவபெருமானுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். அப்ப அதற்கு பிற்பாடுதான் ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு சிவ ஈஸ்வர ஆலயமாக மிளிர்ந்து காணப்படுகிறது. இந்த ஆலயமானது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 2010ஆம் ஆண்டளவில் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாகும். இந்த சிவனொளி பாதமலையின் சிவபெருமான் இருந்ததற்கான எந்த ஒரு சான்றுகளும் காணப்படவில்லை. இதன் பிரகாரம் 1980ஆம் ஆண்டு கால பகுதியில் மஸ்கலியா ஆலயத்தினை பொறுப்பேற்ற குருக்கள் சிவனொளி பாதமலையிலே சிவபெருமானை வைத்து வழிபட வேண்டும் என எண்ணினார். அதன் பிரகாரம் 2010ஆம் ஆண்டளவில் பல போராட்டங்களுக்கு மத்தியில் சிவனொளி பாதமலை அடிவாரத்தில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள். இதன் பின்பு ஆலயம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று உலக புகழ் பெற்று விளங்கும் சிவ ஈஸ்வர ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. வணக்கம். இன்றைய தினம் சிவன் ராத்திரி, எல்லாம் வல்ல சிவனுக்குரிய நாள். மஸ்கிலியா சிவனடி பாதமலை அடிவாரத்தில் இருக்கின்ற எங்களுடைய சிவ ஈஸ்வர தேவஸ்தானத்தில் தற்பொழுது பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பூஜையானது ஒவ்வொரு வருடமும்
சிவன் ராத்திரியை மையப்படுத்தி சிறப்பான முறையில் இங்கு நடைபெறுவது வழக்கம். அதே போன்று இந்த ஆலயத்தினை சிறப்பான முறையில் எங்களுடைய சிவசங்கர குருக்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரின் அர்ப்பணிப்புடன் இந்த ஆலயம் சிறப்பான முறையில் 15 வருடங்களாக இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிவ ஈஸ்வர ஆலயமானது உங்களுக்கு தெரியும், சிவனடிபாத மலைக்கு வருகின்ற பக்தடியார்கள் இந்த சிவனடிவாரத்தின் அடிவாரத்தில் தான் இந்த சிவன் ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்தினை நம்முடைய இந்துக்கள் அனைவரும் வந்து சிறப்பான முறையில் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். சிவனடிபாத மலை என்ற பெயருக்கு பொருத்தமாக சிவனுக்கு அடியில் இந்த அடிவாரத்தில் இருக்கின்ற சிவனடிபாத மலை இந்த சிவ ஈஸ்வர தேவஸ்தானமானது சிறப்பான முறையில் இந்துக்கள் அனைவரும் வழிபடக்கூடிய சிறப்பான முறையில் இந்த பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தும் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு மாதமும் கோயா பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அதனையும் சிறப்பிக்கும் முகமாக பக்த அடியார்கள் அனைவரும் சிவ வழிபாடு வருகின்ற பக்த அடியார்கள் அனைவரும் ஒரு நிமிடம் இந்த இடத்தில் என்னுடைய சிவனடிபாதத்தில் அமைந்திருக்கின்ற சிவ ஈஸ்வர தேவாலயத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கு வைத்து சென்று பூஜைகள் வழிபாடு செல்லுமாறு அன்போடு பக்த அடியார்களை கேட்டுக்கொள்கின்றேன். விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி ஐந்துமாகி நாற்றலாகி விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி ஐந்துமாகி நாற்றலாகி ஆட்சி புரிகின்றான் 5 தலங்களில் ஆட்சி புரிகின்றான் 5 தலங்களில் ஆட்சி புரிகின்றான். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சிவ தலத்திலே வந்து தினமும் பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதில்லை. 2 காலத்தில், அதாவது 2 நாள் தான் நடைபெறுகிறது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம்தான் பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் சிவன் ராத்திரி தினத்தில் இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. எனவே நேற்றைய தினம் இந்த சிவன் ராத்திரி தினம் இங்கு வந்து காலை மதிய பூஜை நடைபெற்று 4 கால பூஜைகள் சாம பூஜைகள் வந்து நடைபெற்றதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இங்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திருவிழாக்கள் நடைபெறுவதில்லை. சனம் வந்து குறைவாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் ஜாத்திரை காலத்தில் மாத்திரம்தான் இந்த ஆலயத்துக்கு வந்து அதிகளவானவர்கள் வருவார்கள். ஜாத்திரை காலம் எப்போ ஆரம்பிக்கும் என்றால் மார்கழி மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தில் இந்த ஜாத்திரை காலம் ஆரம்பித்து சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி தினம் வரைக்கும் இந்த ஜாத்திரை காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அப்போ அந்த கால பகுதியில் தான் அதிகளவான மக்கள் வந்து அங்கே போய் வருவதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இம்மலையில் எங்குமில்லாத வகையில் சிவன், ஒளி, பாதம் இம்மூன்றையும் ஒரே இடத்தில் தரிசிக்கக்கூடிய இடமாக அமைந்து காணப்படுகிறது. மார்கழி மாதம் முதல் சித்திரை மாதம் வரை யாத்திரை காலமாகும். உச்ச யாத்திரை பருவமாக சித்திரை மாதம் கொள்ளப்படுகின்றது. இரவு மலையேற ஆரம்பித்தால் அதிகாலை வேளையில் மலையுச்சியை சென்றடைந்து இறைவனின் பாதங்களை தரிசித்துவிட்டு சூரியன் உதிக்கும் உன்னதமான காட்சியையும் அங்கு பார்க்க முடியும். இவ்சிவாலயத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாத்திரம் பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த சிவ ஈஸ்வர பெருமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. ஏனென்றா சிவபெருமானி பாதமலையினுடைய அடிவாரத்தில் இந்த சிவபெருமான் இருக்கின்றதால இந்த சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு செல்பவர்கள் மலையேறுவதற்கு முன்னராக இந்த சிவபெருமானை வணங்கி செல்வார்கள். அதாவது மலையேறும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல் தாங்கள் பாதத்தை சிவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி வரும் வரைக்கும் எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சிவனை வழிபட்டுத்தான் இந்த மலையேறுகின்ற நிகழ்வை தொடங்குகின்றார்கள். அப்போ அதை விட இங்கே அந்த மலையேறுபவர்கள் நேரத்தை குறித்து போவார்கள். ஏனென்றால் ஒரு 9:30-10 மணி முதல் நாள் இரவு 9:30-10 மணிக்கு மலையேற தொடங்கினார்கள் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட காலையில் சூரிய உதயத்தை வந்து பார்க்கக்கூடிய வகையில் தான் அவர்கள் மலையேறுவார்கள். கிட்டத்தட்ட 6 மணித்தியாளர்கள் வந்து தேவைப்படுவதாக கூறியிருந்தார்கள். அப்போ அந்த சூரிய உதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காட்சியும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் தங்கத்தினால் அதனுடைய பாதம் வந்து பொறிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார்கள். அப்போ அதுவும் இந்த சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரம்
இல்லாமல் சிவனொளிபாத மலையினுடைய தனி சிறப்பு என்று சொல்லி சொன்னால் இன மத வேறுபாடின்றி 4 மதத்தவர்களைச் சேர்ந்தவர்களும் அங்கு ஒற்றுமையாக சங்கமிக்கின்ற ஒரு இடமாக அந்த சிவனொளிபாத மலை அமைந்து காணப்படுகிறது. அதைவிட வெளியூர்களில் இருந்து வருபவர்கள் சிவனொளிபாத மலையை தெரிவு செய்வது கூடுதலாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் அவர்கள் சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தரும்போது முதலாக தெரிவு செய்கின்ற இடம் என்று சொல்லி சொன்னால் சிவனொளிபாத மலை என்று சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த இடமாக இந்த சிவனொளிபாத மலை அமைந்து காணப்படுகிறது. இலங்கையில் வாழும் 4 மதங்களையும் சார்ந்தோர் பொதுவாக வழிபடும் தலமாக இந்த சிவனொளிபாத மலை திகழ்கின்றது. இலங்கையின் பழமையும் புகழையும் உலகுக்கு பறைசாற்றும் நிகரில்லா பெருமையையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இதன் அழகையும் இங்குள்ள இறைவனின் இறை தரிசனத்தையும் காண்பதற்கு வெளியூரிலிருந்து கூட அதிகமானவர்கள் வருவார்கள். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் முதல் தெரிவாகவும் இந்த சிவனொளிபாத மலையே அமைந்துள்ளது. மேலும் மலையேறும் அடியவர்கள் மலையடிவாரத்தில் அமைந்திருக்கின்ற இந்த சிவ ஈஸ்வர பெருமானை வணங்கிவிட்டு தங்களுக்கு குறைகள் ஏற்படாமல் மலையேற வேண்டும் என தரிசித்து செல்வார்கள். இவ்வாறாக பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு சிவனொளிபாத மலை அடிவாரத்தில் எழுந்தருளி அருளொளி வீசும் பெருமானை காண பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து போவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த சிவனொளிபாத மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கின்ற சிவ ஈஸ்வரர் பெருமானினுடைய திருத்தலத்தை பார்த்திருப்பீர்கள். அதுவும் சிவன் ராத்திரி தினத்திலே நடைபெற்ற அந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பு விடயங்கள் சார்ந்த விடயங்களை இந்த காணொலியின் வாயிலாக பார்த்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புறேன். இதை மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்ல நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே.